பொறுமையா. ஏய் 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 ஏமா ஏய் என்னடி பண்ற? மாட்டுக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு இருக்க. அதுக்கு தானே தேய்க்கிறேன். ஐயோ அம்மா. ஏய் ஐயோ பாட்டி பாட்டி அடிக்குதா பாட்டி? வலிக்குது பாட்டி. அம்மா அவ அடிச்சு உனக்கு வலிக்குதா? சும்மா சாக்கு போக்கு சொல்லாதடா. நந்தினி, தலையிலே தேய்ச்சிட்டு இருந்தா எப்படி? முதுகு கை கால்லாம் தேய்ச்சி விடுத்தா. முதுகு தானே? கை கால் இல்லையா? இப்ப தேய்க்கிறேன் பாருங்க. என்ன பாட்டி? ஏய் ஏய் பொறுமையா. அப்படி அப்படி அப்படியே தேய்ச்சு. ஏய் ஏய் பொறுமையா. ஏய் ஏய் என்னடி பண்ற? ஐயோ ஏமா வலிக்குது. ஏய் 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 என்னடி தேய்க்கிற? ஏய் என்ன பண்ற? தேய்ச்சி விடுற மாமா. நீ குளிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. தேக்க தேக்க மண்ணா வருது. ஏய் ஏய் ஒரு நிமிஷம். நீ என்னை தேய்க்க வேணாம், ஒண்ணும் தேய்க்க வேணாம். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. பாப்போம் பாப்போம். இப்ப போய் நீ அழாம குளி. ஏய் உன்ன வா வரலட்சுமி, அத போய் வாங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. அச்சா இருங்க இருங்க, நான் ஒன்னும் தீபாவளிக்கு பலகாரம் கொண்டு வரல. என் மக வானதிக்கு உங்க வீட்டு பையனை சம்பந்தம் பேச வந்திருக்கோம். உங்ககிட்ட பல முறை கேட்டுட்டோம். நீங்க பிள்ளைங்களை கேட்கணும், நாள் கோல் பார்க்கணும்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப பிள்ளைங்களே இங்கதான் இருக்காங்க, நாளும் கோலும் நல்லா தான் இருக்கு. அதான் பேசி முடிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். அமைதியா இருந்தது அருள் மாமா ஊர்ல இருந்து வர்றதுக்காக தானா? என் மனசுல இருக்கிறது அப்பா அப்படியே புரிஞ்சு வச்சிருக்காரு. இனிய நாளை கடத்துறதுல அர்த்தம் இல்ல மச்சான். உங்களுக்கு சம்மதம்னா இந்த தட்டை வாங்கிங்க, இல்லனா இதுக்கு ஒரு முடிவையாவது சொல்லுங்க. நாங்க இங்க வேலையை பார்த்துட்டு போறோம். நானும் தான் பொண்ணு வச்சிருக்கேன். அண்ணனுங்க வீட்டுல கொடுக்கற அளவுக்கு எனக்கு வசதியும் இல்ல, இப்படி தட்டோட வந்து கேட்க தைரியமும் இல்ல. சச்ச, நல்ல விஷயம் பேசுறப்போ இப்படி கண் கலங்கிக்கிட்டு. ஐயோ, அண்ணன் வேற என்னையே பாக்குறாரே. என்ன மச்சான் ரொம்ப யோசிக்கிறீங்க? ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. மா எங்கம்மா போற? ஒண்ணும் இல்ல. என்னங்க, அண்ணன் தட்டை குடுக்கறாருல்ல, வாங்குங்க. அண்ணன், வானதி எங்க வீட்டு மருமக, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க அதை நம்பாததால தானே இதெல்லாம் செய்யறீங்க. ஏமா, நம்பிக்கையெல்லாம் இருக்குமா? வாய் வார்த்தை மட்டும் போதுமா? இந்த மாதிரி 4 பேருக்கு முன்னாடி தட்டை மாத்தினா தானே முறையா இருக்கும். ஏங்க, இன்னும் என்னங்க யோசனை? வாங்குங்க தட்டு. மச்சான், தங்கச்சி தான் சொல்லுதுல, தட்டப்பிடிங்க. வரலட்சுமி, தட்டப்பிடி. நந்தினிய உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஒருவேளை நீங்க வேண்டான்னு சொல்லிட்டாலும் பரவாயில்ல. எனக்கு சம்மந்தியாகிற கொடுப்பனை இல்லைன்னாலும் நான் காலம் பூரா உங்களுக்கு தங்கச்சியாவே இருந்துடுறேன்.
என் விருப்பத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு. உங்க முடிவு என்னன்னு நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்கண்ணே. முடியலன்னா நீங்க எப்படி என்கிட்ட சொல்றதெல்லாம் கவலைப்படாதீங்கண்ணே. எனக்கு எல்லாத்தையும் விட என் அண்ணனுங்க ரொம்ப முக்கியம்ண்ணே. உங்களை காயப்படுத்தி எனக்கு எதுவுமே வேணாம் அண்ணே, எதுவுமே வேணாம் அண்ணே. என் தங்கச்சி பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளை கொண்டு வரணுங்கிற ஆசை எனக்கு இல்லைன்னு நினைச்சேம்மா. எனக்கும் அந்த ஆசை இருக்கும். இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கு. என் 2 தங்கச்சியோட பொண்ணுங்களும் எங்க வீட்டு மருமக. என்ன குணசேகரா, உனக்கு சம்மதம் தானே? என்னண்ணே இத நீங்க என்கிட்ட கேட்கணுமா? நீங்க என்ன சொன்னாலும் அது உங்களோட வார்த்தை மட்டும் இல்ல, என்னோட வார்த்தையும் கூட. எங்க வீட்டுல 2 பசங்க இருக்காங்க. உன் வீட்டுல ஒரு பொண்ணு, வரலட்சுமி வீட்டுல ஒரு பொண்ணு. அதை விட்டுட்டு நான் எதுக்குமா வெளியே போய் கொடுத்தேன்னோ?